நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமி January 9 to 12. Click the link below and register. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்காக போயிட்டு தரையிறங்கின அடுத்த நிமிடம் அவரது வழக்கு ஜனநாயகம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்பர் பண்ணப்படுது, நம்பர் ஆகுது. அதாவது வழக்கு எண் கொடுக்குறாங்க. இதனால் வரைக்கும் உங்கள் மனுவில் பிழை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்ன நேரத்தில் வழக்கு எண் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு தீவிரமான விசாரணை உள்ள போனது அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு நம்ம அதை பேசுவோம். அதே மாதிரி விஜய் விசாரணை முடிந்து வெளியே வந்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே சிபிஎஃப்சி மத்திய தணிக்கை சான்றிதழ் குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய்க்கு இன்னும் நெருக்கடி கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் எங்களை கேட்காம நீங்க அவருக்கு தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்னு கேவியட் மனுவை தாக்கல் பண்றாங்க. அப்போ என்ன மனநிலையில பாஜக இருக்கு? சிபிஐ விசாரணை என்ன சொல்லுது? இந்த விசாரணையை திமுக ஏன் திடீர்னு எதிர்க்குது? விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு ஏன் திமுக எடுக்குது அப்படிங்கறத பத்தியும், திமுக கூட்டணியில 2 அமைச்சர்கள் பேசின விஷயம் கூட்டணிக்குள்ள புதிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பேசினாங்க, என்ன ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் குறித்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. விஜய் டெல்லிக்கு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில் தனி விமானத்தில் சிபிஐ சம்மன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு ஆஜராவதுக்காக இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே காலையிலிருந்து அதான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. எம்பரர் லெகசி 600ங்கிறாங்க அந்த விமானம் பேரு. அப்படியா? ஒரு மணி நேரத்துக்கு பல லட்சம் கொடுக்கணுமா? அந்த விமானத்தில் தான் வந்து டெல்லியில் போய் தரையிறங்கி இருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறமே வந்து அவருடைய அந்த யூஸ்ஃபுல்லான அந்த கான்வாயில் இருக்காங்கல்ல, கூட வந்து யார் போயிருக்காங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார்லாம். ஆனால் புஷியானந்த் மிஸ் ஆகிறாரு இதில். கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட போயிருக்காங்க. அவருடைய பிஏ ஜெகதீஷ், நிர்மல் குமார் எல்லாருமே போயிருக்காங்க. ஆனால் புஷியானந்த் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. இது ஏன்னே புரிஞ்சுக்க முடியல. ஆமாம், அதனால வந்து இன்னைக்கு விசாரணையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட விசாரணை போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 11:30 12 போல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் லேட்டா போயிடுவாரு, கரூர் மாதிரி லேட்டா போவாரு. ஏன்னா போராடலாம் கூட்டத்தை திரட்டி வைக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாம ஒரு லீடர்னா உடனே போயிடக்கூடாது. ஆமா, அங்கேயும் வந்து கூட்டம் திரண்டது. சில இளைஞர்கள்லாம் வந்து தாவேக கொடியை கட்டிட்டு அங்க வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 பேர் 11 பேர். அண்ணனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம வெளில இருந்துட்டு அண்ணன்னா யாரு தளபதி அப்படின்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் யாரு தளபதி அந்த மாதிரி கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா உள்ள வந்து சிபிஐ வந்து கொஞ்சம் விகரசாவே கேட்டிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. குறிப்பா வந்து அந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, அதுல வந்து எதற்காக நீங்க லேட்டா வந்தீங்க, அதை முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களோட பேர் என்ன அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லா வந்து குடும்பம் இல்ல, ஒரு பேன் இந்தியா ஸ்டார் கிட்ட என்ன வார்த்தையை கேட்கறது? யூஸ்ஃபுல்லா அதான ப்ரோட்டோகால். உங்களுக்கு வந்து எல்லா ஏஜென்சிஸோட தானே கேட்பாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கரூர் விவகாரத்தை வந்திருக்காங்க. அவர் சொல்லியிருப்பாருல, நல்லவங்களுக்கு சாரதி, கெட்டவங்களுக்கு சாரதி அப்படிதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கெல்லாம் எடுபடாதது. முக்கியமா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் விசாரணை பண்ணிருப்பாங்க தாவேக நிர்வாகிகள் இடத்துல இருந்து அவங்க கொடுத்த பதில்கள் ஆகட்டும், அது அதே மாதிரி வந்து நீங்க எதற்காக அந்த இடத்திற்கு தாமதமா வந்தீங்க, அது மட்டும் இல்லாம எதற்காக உடனே கிளம்புனீங்க அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுல உங்களோட ரோல் என்ன, அதாவது விஜயை வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து சொல்லுங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. அங்க வந்து எல்லா வசதிகள் கொடுக்கப்பட்டிருந்ததா, இது போலீஸ் லத்திஜாஸ் எல்லாம் பண்றதா சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? அப்புறம் வந்து அங்க வந்து அலர்ட் பண்றாங்களா பவுன்சர்ஸ் எல்லாம், கூட்டம் ரொம்ப அதிகமா போடுறாங்க போயிடலான்னு சொல்றாங்க, அதை தொடர்ந்து நீங்க எதுக்காக பேசுனீங்க? அந்த மாதிரி ஒரு 90 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க போல. அது அத்தனைக்கும் விஜய் வந்து அவரோட தரப்புல பதில் அளிச்சிருக்காரு. இதுக்கு क्वेश्चन பேட்டர்ன் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எஸ்ஆர் நோ மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்கு. அப்படிதான் சொல்றாங்க. ரொம்பவும் விலக்கி நீட்டி முழக்க வேணாம், எஸ்ஆர் நோவா அப்படிங்கற சொன்னா போதும். சிலதுக்கு வந்து எஸ், சிலதுக்கு நோ, சிலது தெரியாதுன்ற மாதிரி பதில் அளிச்சிருக்காரா சொல்றாங்க. அதுல அடுத்த கட்டமா எப்படி போகும் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் தான் இந்த விசாரணை எல்லாம் வச்சு சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த சார்ஜ் ஷீட்ல வந்து யாரோட பெயர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ விவாதம் கிளம்பி இருக்கு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிஜிபி இருக்காருல டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் வந்து முன்னாள் ஏடிஜிபியா இருந்தார் லா அண்ட் ஆர்டருக்கு. அதாவது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து கவர்மெண்ட்ல பிரஸ் மீட் வச்சாங்கல்ல, அப்போ அமுதா அல்லா அப்பதான் வந்து பிரீஃப் பண்ணாங்க. அந்த பிரஸ் மீட்ல இவரும் வந்து இருந்திருந்தாரு. காவல்துறை தரப்புல இருந்து இவங்க தான் வந்து பதில்கள்லாம் சொல்லியிருந்தார். அதனால இவருக்கும் வந்து சிபிஐ சம்மன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவரும் மீதும் விசாரணை பண்ணப்பட்டிருக்கு. அதனால வந்து காவல்துறை தரப்புலையும் விசாரணை பண்றாங்க,
விஜய் தரப்புல விசாரணை ஒரே பண்ணிருக்காங்க, நாள்ல பண்றாங்க. ஒரே நாள்ல பண்றாங்க. விஜய் போறாருங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரியும். ஆமா. இவர் போறாங்கிற தகவலே யாருக்கும் தெரியாது, ரகசியமா வைக்கப்பட்டுச்சு. திடீர்னு போயிருக்காரு. அதை விட என்ன ஷாக் அப்படின்னா, திகார் சிறையில இருக்கக்கூடிய போலீசார், தமிழக போலீசார் இருக்காங்கல்ல, அவங்களும் சிபிஐ ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அது என்ன கணக்கு, அல்லது வெறுமனே சிபிஐ ஆபீஸ் பாதுகாப்பு கொடுக்கவா? ஏன்னா ரொட்டேஷனல் பேஸ்ல பாரம்பரியமா அங்க இருக்காங்க இல்லையா, தமிழக காவல்துறை தான் டெல்லி திகார் ஜெயிலுக்கு காவல் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில ஒருவேளை தமிழக டிஜிபி வந்திருக்காரு, அவருக்கு மரியாதை நிமித்தமா சில விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடக்கலாம், அந்த மாதிரி வந்திருக்காங்களான்னு தெரியல. இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புஷி ஆனந்த் ஏன் வரல அப்படின்னா, புஷி ஆனந்த் நம்மளுடைய ஆசிரியர் கடந்த முறை சிபிஐ விசாரணை நடந்தப்ப 3 நாளா அந்த மலேசியா ட்ரிப்புக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லியிருந்தார். விசாரணை எல்லாம் கேட்கறாங்க, ஒரு தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னாரு. நீங்க போயிட்டு வாங்க தலைவரே, நான் வந்தா தேவையில்லாம கலாய்ப்பாங்க அப்படின்னு சொன்னாரா, இல்ல வேற எதுவும் சிக்கல் இருக்கா அப்படின்னு தெரியல. அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பலையா? ஏன்னா அது முக்கியமான தளபதிகள் எல்லாருமே போயிருக்காங்க. விஜயனுடைய முக்கியமான நபர் இதுல ஜெகதீஷ் எல்லாம் போயிருக்காருங்கிறப்ப, இவரும் சினிமா ரீதியாகவும் விஜய்க்கு முக்கியமான பக்கபலமான ஆள் தான். ஆதவர்ஜுனா போயிருக்காரு. நல்லா நினைச்சேன், ஆதவர்ஜுனா வெளில வா, தொட்டு பார், சட்டையை பிடிச்ச அப்படி இப்படிலாம் பேசினார் இல்லையா, அவரு சிபிஐக்கு அமைதியா இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியலங்க 3 நாள். இப்ப வந்து விஜய் தரப்புல இருந்து அமைதியா இருக்காங்க. சிபிஐ விசாரணை பத்தியும் இந்த ஜனநாயக இஷ்யூ பத்தியும். இந்த ஜனநாயக இஷ்யூ பத்தி பேசும்போது, ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் வந்து ஜனவரி 12ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துல வழக்கு வர மாதிரி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு ஜனவரி 12, முன்னாடி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஜனவரி 21ஆம் தேதி விசாரணை ஒத்தி வச்சாங்கல்ல, அதை தொடர்ந்து இல்ல இதுல வந்து இமிடியட் இன்டர்வென்ஷன் வேணும்ன்ற மாதிரி அவங்க தரப்புல வந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த ஒரு பெட்டிஷன் என்பது இன்னைக்கு கரெக்டா விஜய் வந்து டெல்லியில லேண்ட் ஆகுறாரு, அப்ப வந்து நம்பர் பண்றாங்க. அதாவது நம்பர் பண்றாங்க அப்படின்னா விசாரணைக்கு எடுத்துக்கிற மாதிரி சொல்றாங்க. விசாரணை ஒரு பக்கம் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க, இந்த பக்கம் பேரலா விஜயோட விசாரணை நடக்குது சிபிஐட்ட. இப்ப விசாரணை சிபிஐ விசாரணை முடிஞ்சு விஜய் வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா, இங்க வந்து சிபிஎஃப்சி தணிக்கை குழு இங்கே உள்ள போறாங்க, கேவியட் மனு போடுறாங்க. அதாவது நீங்க எந்த விதமான முடிவு எடுத்தாலும் எங்களை கேட்காம எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மனு போட்டிருக்காங்க, கேவியட் மனு. அப்ப இதெல்லாம் வச்சு என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை சிபிஐ வந்து உண்மையிலேயே பாஜகவோட குரலா விஜயை வந்து வழிக்கு கொண்டு வர பார்த்தாங்களா, விசாரணைக்கு அப்புறமும் விஜய் ஒத்துக்கல, அதனாலதான் வந்து விசாரணை முடிஞ்ச தருவாயில கரெக்டா இந்த பக்கம் சிபிஎஃப்சி வந்து இன்னொரு மனுவை போட்டு விஜய் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் பகிரப்படுத்தும். இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் ஒரு தெளிவான ஸ்டாண்டு எடுக்கல, தெளிவான மனநிலையில இல்ல அவர். ஏன்னா அவர் திமுக எதிர்க்கிற வேகம் பாஜகவை காட்ட மாட்டேங்கிறாரு. நீங்க ஒரு அரசியல்வாதி என்ன தெரியுமா பண்ணணும், இப்ப விஜய் இடத்துல வேறொரு தமிழக அரசியல்வாதி இருந்து இப்படி டெல்லிக்கு போறாரு அப்படின்னா, அவர் இன்னைக்கு ஏர்போர்ட் வந்து தனியான ஃப்ளைட் எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த விஷயத்தில் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஏர்போர்ட்ல போயிட்டு மக்களோட மக்களாக நார்மல் ஃப்ளைட்ல தான் போயிருக்கணும். அப்போ ஏர்போர்ட்ல ஒரு கூட்டம் கூடும், அந்த கூட்டத்தை காட்டி அவரை அச்சுறுத்தணும், அல்லது அதன் மூலமாக சிபிஐக்கு சில மெசேஜ் சொல்லணும், பாஜகவுக்கு மெசேஜ் சொல்லணும், கடுமையான கண்டனங்களை சொல்லணும். இது மாதிரி தேவையில்லாம அழைக்கழிக்கிறாங்க, என்னுடைய பேர் தமிழக போலீஸ் எஃப்ஐஆர்லயே போடல, இவங்க ஏன் என்ன கூப்பிடுறாங்க அப்படிங்கிற வகையில சொல்லியிருக்கலாம், அல்லது சம்மன் சொல்லியிருக்கலாம், இன்னொரு வக்கீல் ஆஜராக சொல்லிட்டு இன்னொரு தடவை ஆஜராகிறன்னு சொல்லியிருக்கலாம். அதுவுமே அவருக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்க கூடும். ஆனா அதையெல்லாம் தான் அரசியல்வாதிங்கிற முறையில் விஜய் சமாளிச்சிருக்கணும். இப்ப இதுக்கும் வந்து நீங்க மக்களோட ஒட்ட மாட்டேன், தொண்டர்களோட ஒட்ட மாட்டேன் அப்படின்னா, அப்ப விஜய் ஏன் இது வந்து தீவிரமா விகரசா பாஜக எதிர்க்கிற தயங்குறார்? இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நீங்க வந்து கடுமையா இப்ப பிஜேபி எதிர்த்து பேசினா பிஜேபிக்கு தான் கடுமையான நெருக்கடி வரப்போகுது. ஆனா இவர் வந்து ஏன் இன்னும் பட்டும் படாம ஒரு பயணத்திட்டத்தே பாருங்களேன், ரகசியமா போற மாதிரி இருக்கும். ஒரு தனியா சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு போறாரு, தனியா போயிட்டு அங்க சந்திக்கிறாரு, அங்க ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு, இப்படி யாரு கூடயும் தொடர்புல இல்லாமலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா விஜய் நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டார் தெரியுமா, சிபிஐக்கு இந்த வழக்கு மாறின அப்புறம். அதுவே விஜய் பண்ண தப்பு தான். தமிழக அரசு கிட்ட இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு பெரிய மைலேஜ் கிடைச்சிருக்கும். திமுக அரசு எங்களை பழி வாங்குது. உதாரணம் பாருங்க, சிபிஐ கூப்பிடுது, விஜய் சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராரா? இதே விஷயத்த டிஜிபி ஆபீஸ்ல இருந்து விஜய் கூப்பிடுறாங்க, அல்லது இவங்க அமைத்த தனிநபர் ஆணையம் இருக்கு, அதுல விஜய் கூப்பிடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். எங்க தலைவரையா கூப்பிடுறீங்க, எங்க தலைவர் அரசியல் இதை நெருக்கடி பண்றீங்க அப்படின்னு ஆதவர்ஜுனாலாம் இளைஞர்கள் புரட்சி பண்ணுவாங்க, ஜென்சி புரட்சி பண்ணுவாங்க எல்லாம் பேசியிருப்பாரு. ஆனா இதுக்கு சத்தம் இல்லாம இருக்காங்க. அப்போ நீங்களே ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கிற விஷயத்த நீங்க விட்டுட்டீங்க, ஒரு அரசியல் பண்ண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டீங்க. அப்போ இப்ப என்ன சொல்றாங்க திமுக காரங்கன்னா, திமுக அரசு ரொம்ப கிளவரா மூவ் பண்ணிருக்கு. அந்த காலகட்டத்தில் நாங்க ஒருவேளை விஜய் பேரை எஃப்ஐஆர்ல சேர்த்திருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அரசியலை விஜய் முன்னெடுத்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத முன்கூட்டியே கணித்ததுனாலதான் திமுக அவர் பேரை வேணும்னு எஃப்ஐஆர்ல சேர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ பாஜக அதற்கான வேலை திட்டத்தில் இறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் பாஜக வந்து விஜய் அடைக்கலிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம், விஜய் நம்மள ஒன்றும் பண்ணிட மாட்டாரு, பண்ணிடவும் முடியாதுங்கிறது தான் இது நாள் வரைக்குமான சாட்சியமா நமக்கு இருக்கு.
இருக்கு. அதான் அப்படி ஃபேக்டா இருக்கு. அவரும் பெருசா பேச மாட்டார்ல. இல்லங்க, இது சிபிஎஃப்சிக்கு நீங்க பேச வேண்டாங்க, கரூர்காச்சும் பேசலாம்ல. இந்த விவகாரத்துல பாஜக என்ன தேவையில்லாம அழைக்கழிக்குதுன்னு பேசலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம். ஏன் இங்க வாங்க, இப்ப திமுக விஜய்க்கு ஆதரவா நிக்குது. எந்த புள்ளியில திமுக விஜய்க்கு ஆதரவா இருக்கு அப்படின்னா, இந்த விஷயம் நடந்தது கரூர்லயே ஒரு கேம்ப் ஆபீஸ் இருக்கு. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில சிபிஐக்கு ஒரு தலைமை அலுவலகம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக டெல்லிக்கு விஜய் அழைக்கப்படுகிறார், எதற்காக டெல்லியில இந்த விசாரணை வச்சுக்கிறீங்க? அப்போ மாநில கூட்டாட்சி தத்துவம் என்னவாகிறதுங்கிற அடிப்படையில இதை திமுக கடுமையா விமர்சிக்குது. இப்ப விஜய்க்காக சிபிஎஃப்சிக்கும் திமுக குரல் கொடுக்குது, விஜய்க்காக சிபிஐ விசாரணைக்கும் திமுக குரல் கொடுக்குறதுங்கிறது அரசியல் வினோதத்தோட உச்சமா இருக்கு பாக்குறப்ப. இப்போ இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து இந்த கூட்டத்தை எல்லாம் காட்டி பாஜக நெருக்கடி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்கலாம்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் அது விமர்சனமாகவும் மாறுது விஜய் மீது. எப்பவுமே எதற்காக விஜய் வந்து சர்க்கார் படத்துல வரும்ல சிஇஓ அந்த ஹவுஸ், அது மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரோன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒட்ட மாட்டாங்க. ஆமா, ஏன்னா இந்த விசாரணை என்பது, இப்ப இந்த விசாரணைக்கு போற டெல்லி போயிருக்காருல, இப்ப இங்க இருந்து யூஸ்வலா போற பிளைட்லயே வந்து டெல்லிக்கு போயிருந்தாரு அப்படின்னா மக்களோட மக்களா சேர்ந்து இருப்பாரு, மக்களோட எண்ண ஓட்டம் புரிஞ்சிருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே வந்து யூஸ்வலா டெல்லிக்குலாம் தனி ஃபிளைட்லாம் போற மாதிரி தெரியல, எப்பவும் போற பேசஞ்சர் ஃபிளைட்ல தான் போவாரு, மக்களோட மக்களா பழகுவாரு, எல்லாமே அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி விஜய் வந்து மக்களோட மக்களா ஃபிளைட்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்ப வந்து இவரும் சில தகவல்களை பகிர்ந்துருக்கலாம், மக்களும் அவங்களோட எண்ண ஓட்டத்தையும் ஆதரவையும் கொடுத்துருப்பாங்க, விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் விஜய் வந்து ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுவுமே ஏத்துக்காம தனியா போவாரு, தனியா வருவார் அப்படின்னா கடைசி வரைக்கும் மக்களோட ஒட்டவே மாட்டா இருப்போம். அப்ப வந்து விசாரணை என்பது சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா சார்ஜ் ஷீட்ல இவரோட பெயர் போட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சட்ட சிக்கல் இவருக்கு இருக்கும். இப்ப சட்ட சிக்கலோட போராடுவாரா, இல்ல மக்களை சந்தித்து தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணுவாரா, இந்த மாதிரி பல சோதனைகள் காத்திருக்கு விஜய்க்கு. எல்லாத்துக்கும் விடை வந்து மக்களோட மக்களா நின்னுங்க, பாஜகவையும் சரி திமுகவையும் சரி யாரை எதிர்க்கணுமோ அந்த ரைட் டைம்ல அவங்களுக்கு எதிராக நின்னா மட்டும்தான் விஜயோட அரசியல் வந்து மக்கள் இடத்துல எடுபடும். இதுலயுமே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. விஜய் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இப்படி எல்லாம் இருக்கலாம், வைக்கலாம், அது வேற. ஆனா விஜய பாஜக குறி வைக்குது இல்ல, அந்த ஒரு கோணம்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கோணம். அதாவது இப்ப விஜய் வந்து எதுக்கு அழைக்கப்படுகிறார்? கரூர்ல இவ்வளவு 41 பேர் இறந்திருக்காங்க, இப்படி ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கு, அதற்காக விஜய் அழைக்கப்படுகிறார். ஆனா விஜய் பேர் எஃப்ஐஆர்ல கூட கிடையாது. அவர் வந்து பெரும் சாட்சியம் தான் சொல்ல போகிறார். அவர் வந்து குற்றவாளி கிடையாது, எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்ல. அந்த அடிப்படையில விஜய் கூப்பிடுறாங்க. சரிங்க, இப்ப பாஜக ரொம்ப நேர்மையானது, அவங்க சொல்ற மாதிரி சிபிஐ வந்து எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்லாம இயங்குற ஒரு அமைப்பு அப்படின்னா, கும்பமேளெல்லாம் நடந்துச்சு, நிறைய பேர் இறந்தாங்களே, அப்போ அதற்கு யாரை பொறுப்பா கூப்பிட்டாங்க அவங்க? சிபிஐ. முதல்ல சிபிஐ இந்த வழக்கு விசாரிச்சா? விசாரிக்க முடியுமா? அதெல்லாம் நிறைய கேள்விகள் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. விஜயை வேணும்னே ஒரு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா விஜயும் வெளிப்படையா இருக்க மாட்டேங்கிறாரு, பாஜகவை விமர்சிக்க தயங்குறாரு, பாஜக நோக்கி கேள்விகள் எழுப்பவே தயங்குறாரு. அந்த இடத்தை பயன்படுத்திட்டு தான் பாஜக மேலும் மேலும் அவரை கொட்டுது. இதுக்கு வந்து ஆல்ரெடி டெல்லியில எனக்கு லாபி இருக்கு, எனக்கு தெரியும்னு சொன்ன ஆதவ அர்ஜுனா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணங்கிறதும் சொல்றாங்க. அவர் பாட்டு சவனேன் இருந்தார், பணியூர்ல கொண்டாந்து டெல்லியில இழுத்து விட்டதே இவர் தான். நீதிவெல்லம் ட்வீட்டை போட வச்சு நீதிவெல்லம்னு போட்ட ட்வீட் தானே. இதுல என்ன பிரச்சனை? நீங்க தானே சிபிஐ வேணும், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நடிகை குஷ்பு. அது மாதிரி பலரது ஏச்சுக்கு இடம் கொடுத்துட்டாரு விஜய். இது வந்து அரசியல் எதிர்காலத்துல கடைசி வரைக்கும் அவருக்கான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமாவே இருக்க போகுது. ஏன்னா பாஜக ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. ஒரு தடவை ஒருத்தவங்களை ட்ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களை விடுறதாக அவங்களோட வரலாற்றுல இல்ல. ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதிக்கு அகைன்ஸ்டா சிபிஐ கேஸ் வந்து உடனடியா முடிவுக்கு வராது, உடனடியே தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, வருஷக்கணக்கா நிச்சயமா எடுத்துட்டு போவாங்க. அது வந்து இந்த ஒரு இதுல வந்து விஜயை ட்ராப் பண்றாங்க பாஜக. விஜய் எப்படியாச்சும் கூட்டணிகள் கொண்டு வந்துடணும், அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. என்டிஏ கூட்டணிக்காக வந்து தமிழகத்துல நீங்க வேலை பாருங்க, வேலை பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் பாஜகவோட குரலா இருக்கு. காங்கிரஸ் குரல் கொடுக்க கூடாது, காங்கிரஸ் நீங்க சேர்த்துக்க கூடாது. இது வரைக்கும் விஜய் வந்து அதுல கொஞ்சம் என்னதான் பாஜகவுக்கு எதிராக பேசாம இருந்தாலும் பாஜக வேண்டாம் அப்படின்றதுல வந்து விஜய் ஏறக்குறைய உறுதியா இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த உறுதியை வந்து வெளிப்படையா காட்டினாங்க அப்படின்னா மக்களிடத்திலும் ஆதரவு பெருகும், மக்களும் அவரை புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக தான் விஜயை கொண்டு வந்தாங்க, இப்ப நீங்களே இப்படி பண்ணலாமா அவர்ன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்காரு வெளிப்படையா. அப்ப பாஜகவோட அஜெண்டா அப்படிதான் சொல்றாரு. இப்ப பாஜகவோட அஜெண்டா ஒருவேளை விஜயை கொண்டு வந்ததே அவங்களோட அஜெண்டாவா இருக்குமோ? ஏன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் பி டீம்னு சொன்னாங்க, ஆனா கொள்கை எதிரின்னு சொல்றாரு, ஆனா கொள்கை எதிரி பெருசா எதிர்க்க மாட்டாரு. அப்ப அதெல்லாம் கூட்டிக்கல்ஸ் பார்க்கும் போது இவ்வளவு விமர்சிக்கிறாங்கல்ல, தமிழ்நாடே கேக்குது ஏன் பிஜேபி விமர்சிக்க மாட்டீங்கன்னு. விஜய்க்கு கேட்காமலா இருக்கும் அந்த செய்தி, ஆனாலும் அவர் விமர்சிக்க மாட்டேங்கிறாருன்னா அப்ப அதற்கு பின்னாடி தான் அரசியல் இருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல விஜய பதட்டத்துல பல பிரஷருக்கு
மத்தியில 2-3 நாளா பிராக்டிஸ் பண்ணி வழக்கறிஞரோட உள்ள போறாரு. அவருக்கு பின்னாடி 2 காரு, முன்னாடி ஒரு கார்லாம் போகுது. அதுல ஒரு நபர் விஜயனது ஆதரவாளர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, பாத்தியா கருப்பு சட்டை போட்டுட்டு போறாரு, இந்த கட்ஸ் எவனுக்குடா வரும், சிபிஐ விசாரணைக்கு போறப்ப கருப்பு சட்டை வர சும்மா இருங்கடா விஜய் என்ன சொல்றாரு, அவரே இருக்கப்பா அப்படின்னு. அதே மாதிரிதான் ஓ இடத்துலயே ஓ குகைக்குள்ளே வந்திருக்காரு என் தலைவர்ங்கிற மாதிரிலாம் போஸ்டர் போட்டு வர சொன்னதே நீங்க தானே, நாங்க தானே வர சொன்னோம். ஆமா. இதுல விஜய்க்கு ஒரு இக்கட்டான சூழல் பாத்தீங்களா, அவர் வந்து போகாம இருந்தாலும் சிபிஐ விசாரணை இவர் தான் கேட்டாரு, நீதி வெல்லும் சொன்னாரு, ஆனா சிபிஐ விசாரணைக்கு போகல அப்படிங்கிற விமர்சனம் வரும். இப்ப போனாலும் சிபிஐ விசாரணைக்கு உடனே போயிட்டாரு, ஏன் ஜாமீன் போட்டு அல்லது இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு வரலாமே, அப்ப சிபிஐக்கு உடனே அடி பண்ணிக்கிறாரு, லேட்டா வச்சு போயிருக்கலாம். ஏன்னா மாநில அரசுடைய அமைப்போட கம்பேர் பண்ணாதான் அதனுடைய தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். மாநில அரசு போலீஸ் இதே மாதிரி விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தா விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும், அவர் கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்கிறது நம்ம புரிஞ்சு பார்த்து இந்த விஷயத்துல கொஞ்சம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். அரசியல் எதிரியை எதிருங்க, அதனால வந்து எல்லாத்துக்கும் அரசியல் எதிரி எதிர்க்கிற மாதிரி கொள்கை எதிரி எதிர்க்கணும்ல, அதுதான் நீங்க மிஸ் ஆகுது. அரசியல் எதிரி விஜய்க்கு 2 விஷயத்துல ஸ்ட்ராங்கா நிக்குது, அதுதான் புரியல எனக்கு. அது ரொம்ப வினோதமா வியப்பா இருக்கு. அது பிராக்டிகலா சொல்றாங்களா இல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி பண்றாங்களா? அவங்க அதுதான் சொல்றாங்க. அது பின்புலத்துல என்னவா இருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஎஃப்சி விஷயத்துல பொதுவான ஒரு விமர்சனம் தான், சிபிஐ மாதிரி இடி மாதிரி ஐடி மாதிரி இப்போ சிபிஎஃப்சி புதுசா சேர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தணிக்கை சான்றிதழ் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா விஜய டெல்லிக்கு அழைச்சதுல கூட்டாட்சி தத்துவம் முடைபடுது, இது தேவையில்லாத வேலை, இங்க இருக்கிறப்ப இங்க விசாரிக்கணும் அப்படிங்கிறது திமுகவோட குரலா இருக்கு. அரசியல் எதிரி விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை 2 விவகாரங்கள் எடுக்கிறாங்க. ஆனா கொள்கை எதிரின்னு சொல்றவங்க எல்லா விவகாரங்களையும் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க, எக்ஸப்ட் இந்த கரூர் மேட்டர் தவிர. அப்போ கரூர் மேட்டர் ஒண்ணு வச்சு விஜய் முழுசா லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கரூர் மேட்டர் பத்தி பேசும்போது அங்கதான் பாஜக தலைமையில எம்பிக்கள் குழு வந்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி திமுக அரசு வந்து குற்றம் சாட்டினாங்க, கேமமலன் வந்தாங்க, அப்புறம் பாஜக தலைவர்களுமே வந்து ஆய்வு பண்ணாங்க இல்லையா? ஆய்வு பண்ண வரல, குற்றம் சாட்ட தான் வந்தாங்க. அதான் திமுகவை குற்றம் சாட்டி அப்புறம் விஜய் பக்கம் சப்போர்ட் நிக்கிற மாதிரி நின்னாங்க. ஆனா எங்க ட்ராக் மாறுச்சுன்னு தெரியல. இப்ப திடீர்னு பாஜகவே வந்து விஜய்க்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பவே வந்து பேசப்பட்டிருக்கலாம், விஜயை கூப்பிட்டுருக்கலாம் கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை விஜய் தொடர்ந்து மறுத்துட்டு இருக்கிறதுனாலயே வந்து பாஜக அவருக்கு அகைன்ஸ்டா ஸ்டாண்ட் எடுத்து இப்போ டெல்லி வரைக்கும் விஜயை கூப்பிட்டு இருக்காங்க. அதனால வந்து அடுத்த கட்டமா சார்ஜ் ஷீட்ல அவரோட பேர் பதிஞ்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவருக்கு அரசியல்வாதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா மாறும். அதை சட்ட சிக்கல் மூலமா எதிர்கொள்ள போறாரா இல்ல மக்கள் மேடையில வந்து மக்களோட ஆதரவோட எதிர்கொள்ள போறாரா, எல்லாமே அவர் கையில இருக்கு. அமித்ஷா பாஜகவோட டீல் போட்டு அதற்கான கூட்டணி வச்சு எதிர்கொள்ள போறாரா அப்படின்னு பார்க்கணும். இதுல சிபிஐ ஆபீஸ் இருக்கிற இடம் லோதி சாலை டெல்லியில. அந்த லோதி சாலைக்கு போறதுக்கு முன்னாடியே ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு தான் போறாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு போறாரு. அப்போ விஜய் நாளைக்கு வரதா தான் முடிவு பயண திட்டம் இருக்கு. இப்போ இடைப்பட்ட நேரங்கள்ல என்னென்ன சந்திப்புகள் நடக்க போகுதுங்கிறத வச்சுதான் இனிமே தமிழக அரசியல்ல பெரிய மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா விஜய் மாதிரியான ஒரு நபர் பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு எதிர்த்திருக்கணும் இந்த மாதிரி விவகாரங்கள்ல. அவர் இப்ப திருப்பரங்குன்றத்துல நீங்க பேசல சரி, வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாறி வருது அதுல பேசல சரி, உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு தாக்குதல் கூட நீங்க பேசல. ஆனா இதுல நீங்க பேசி ஆகணும்ல, நீங்களே நேரடியாக அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறீங்க, நீங்களே நேரடியாக பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்க எப்படி மத்தவங்களுக்கு வந்து குரல் கொடுப்பீங்க? உங்க பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பிரச்சனைக்கே திமுக மாதிரியான கட்சிகள் தான் குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சிபிஎஃப்சிக்கு மொத்த திரையுலகமும் உங்களுக்கு ஆதரவா நிக்குது, ஆனா நீங்க கப்சிப்புன்னு இருக்கீங்க அப்படிங்கிறது. கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் வரிசையா மிஸ் பண்றாரு விஜய் அப்படிங்கிறது தான் பொதுவான விமர்சனமா இருக்கு. இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சிக்கல் தொடர்ந்து வந்து மேலே மேலே அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அதிகரிப்பிற்கு என்ன காரணம் அப்படின்னா 2 கட்சிகளோட தலைமை இன்னும் அமைதியாக இருக்காங்க. நேரம் வரும்போது பேசிக்கலான்ற மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் கீழ்மட்ட நிர்வாகிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஒரு பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லணும். இப்போ அதே மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்களோட இருவேறான கருத்துக்கள், முரண்பாடான கருத்துக்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து கடும் கோபத்தை ஏற்படுத்திட்டு தான் சொல்லணும். ஒன்னு ஐ பெரியசாமி, இன்னொன்னு ராஜகண்ணப்பன். இதுல நீங்க சொல்றீங்களா அழகு, பாஜக திடீர்னு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஏன் ட்ராக் மாறிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ் திமுக ட்ராக் மாறிடுச்சு. அந்த ஒரு காண்டு தான் பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் முக்து பாரத தான் அவங்களோட கொள்கையை. நீங்க தமிழகத்துல ஒரே ஒரு திமுக மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கு காங்கிரஸ். இப்ப திமுக டெல்லியில லாபி பண்ணிருக்குல்ல, காங்கிரஸ் போற மாதிரி இருந்தா என்னென்ன எங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் திமுக பேசிருக்க வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி நேரத்துல இப்ப காங்கிரஸ் வந்து இடையில
வகையில ரொம்ப உக்கிரத்துக்கு போயிட்டாரு மாணிக்கம் தாகூர். பராசக்தி படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்தை பார்த்ததாக ஒரு தனியார் ஊடகத்துல ஒரு கார்டு போட்டிருந்தாங்க. அந்த கார்டு அவர் ஷேர் பண்ணிட்டு இது உண்மையாப்பா, இது வந்து உண்மைன்னா சொல்லுங்க, நல்ல வேளை நான் வந்து இது படம் ஃபிளாப் பண்ணாங்க, அதனால தான் நான் காசு கொடுத்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி, உழைச்ச காசு வீணாகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் கடுமையான விமர்சனம். இது படம் வரைக்கும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். இந்த மாதிரி நேரத்துல தான் திண்டுக்கல்ல அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு பொங்கல் விழா நடத்திட்டு என்ன சொல்றாரு செய்தியாளர்களுக்கு அப்படின்னா, கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழகத்துல கிடையாது. அதுல வந்து திமுக தலைவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அதனால இங்க கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. அது நேராக காங்கிரஸுக்காக வைக்கப்பட்ட ஒரு பதிலடி விமர்சனம் தான் நம்ம பாக்குறப்ப. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி வருது. செல்வ பிறந்தகிட்ட கேட்கறாங்க, இது என்ன பண்றது, இப்படி அமைச்சர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி இல்லங்கிறாங்க, நீங்க கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, இது எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்கிறப்ப செல்வ பிறந்தகை சொல்றாரு, அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப எங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நாங்க சொல்றோம், எங்களுக்கு வந்து கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு. அது மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ரெண்டு தலைமைகளும் தான் பேசி முடிவெடுப்பாங்க. ஒன்னு ராகுல் காந்தி பேசுவாரு, இங்கே ஸ்டாலின் பேசுவாங்க, இந்த ரெண்டு பேரும் தான் முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறது இன்னொரு செய்தி ஊடகம் ஒரு கார்டு போடுது. அதை எடுத்து மாணிக்கம் தாகூர் மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அண்ணே சூப்பர்னே அப்படின்னு சொல்லி போடுறாரு. அதாவது இதுல ஒன்னும் பெரிய பூடகமான செய்திகள்லாம் இல்ல. இதையும் திமுக எதிர்ப்புக்காக பயன்படுத்திக்கிறார் மாணிக்கம் தாகூர். செல்வ பெருந்தகை சொல்றதா மறுபடியும் சொல்றாரு. வந்து தலைமை இன்னும் முடிவு பண்ணல, தலைமை முடிவு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க போவோன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இது வந்து மாணிக்கம் தாகூருக்கு எப்படி கூட்டணி ஆட்சிக்கான ஆதரவா சொல்லியிருக்காருன்ற மாதிரி பிடிச்சாருன்னு தெரியல எனக்கு. இல்ல அதுல வந்து அந்த சொல்றாருல, இது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறாருல, அதை அவர் ஹைலைட் பண்ணி சொல்றாராங்கிறதும் தெரியல. ஆனா இது காங்கிரஸ் திமுக கூட்டணி கொஞ்சம் கூட நல்லதே இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. சரி, இந்த கூட்டணி தான் அப்படி இருக்க, மற்ற கட்சிகளுடனான தொடர்பு கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி கொங்கு மக்கள் தேசிய கட்சி நாங்க திமுகவோட தான் தொடர்கிறோம் அப்படின்னு அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. விசிக அப்படிதான் சொன்னாங்க. மதிமுக தெரியாம கூட நாங்க கூட்டணியில பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு, நடைபயணம் முடிச்சிட்டாரு. அது மாதிரி மற்ற கட்சிகளும் இடதுசாரிகளும் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதுல இன்னொரு இடத்துல பரமக்குடியில பேசின அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கூட்டணியில பாருங்க, நம்ம கூட்டணிக்கு வந்து ராமதாஸ் வரப்போகிறார், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி அந்த கூட்டணியில இருந்த தமமுகவை சேர்ந்த ஜான் பாண்டியன் கட்சி வரப்போகிறது, அதனால நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா தமமுக எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு விவகாரம் தான் அவங்களுக்கு அதிமுகவுக்கு முட்டிக்கிச்சு. இந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும் மதுரையில அப்படிங்கறதான் இவர் ரொம்ப முட்டிக்கிட்டாரு. இன்னமும் ஜான் பாண்டியன் எப்படி அறிவிக்காம இருக்காரோ அதே மாதிரி கிருஷ்ணசாமி இன்னும் அறிவிக்கல. அப்ப அவரும் யாரு கூட பேசிட்டு இருக்காரு, அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாஜக அல்லது அதிமுக. இப்ப ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. அப்போ என்ன முடிவு எடுத்துட முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து ஜான் பாண்டியன் இங்க பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியில பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இப்போ ஓப்பனா போட்டு ராஜகண்ணப்பன் இங்க உடைச்சிட்டாரு மேடையில. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு சொன்னதுதான் ஹைலைட். சில கட்சிகள் அவங்கவுங்க சின்னத்தில் இருப்பாங்க, குறிப்பா விசிக, அப்புறம் இன்னொரு இஸ்லாமிய கட்சி, அப்புறம் இடதுசாரி கட்சி, இவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க கேட்ட சின்னத்தில் நிற்பாங்க, பானையில் நிற்பாங்க. அது மாதிரி சொல்லிட்டு மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் பெரும்பாலும் நிற்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பெரும்பாலும்ங்கிறது எந்த அளவுக்கு பெரும்பாலும்ங்கிறது லோக்சபா தேர்தலில் என்னோட சின்னத்தை துரைவைக்கு தெரிஞ்சா அவர் மிக கொந்தளிச்சிருவார். ஏன்னா கடுமையா கடந்த முறையெல்லாம் பேசி ஒரு பிரச்சனையெல்லாம் ஆனிச்சு. அப்போ மறுபடியும் வந்து எப்படி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ மதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? ஏன்னா மதிமுகவில் ஒரு சார்பில் என்ன புலம்பல் இருக்கு அப்படின்னா, நம்ம தலைவர் ஏன் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்றாரு திமுகவுக்கு அப்படிங்கிறது ஒரு புலம்பல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் இப்படி இவங்க பேசுறதுங்கிறது அவங்க சொல்றது சரிதானோங்கிறதையும் ஏற்படுத்துது. இதுல வந்து எதற்காக இவர் அவசரப்பட்டு சொல்றாரா, இல்ல பேசிட்டு சொல்றாரா, இல்ல பேசாம சொல்றாராங்கிறது ஒரு விஷயம். இப்போ சின்ன தொடர்பாக இந்த பிரச்சனையும் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ வீடியோவோட கடைசி பகுதி வினோத செய்தி எப்படி எல்லாம் நடக்கும். யார் இந்த வினோத் இல்ல, இது இந்த காமெடி வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஆப்பிரிக்கால லிபியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல ஆமா கரெக்ட், அந்த நாட்டுல ஒரு வியாபாரி வந்து நோக்கியா செல்போன் ஆர்டர் போட்டிருக்காரு. நோக்கியாங்கலாம் இருக்கு. ஆமா, நோக்கியா செல்போன் ஆர்டர் போட்டிருக்காரு. ஊர்ல இருக்கு, யாரும் ஆர்டர் பண்ணி வாங்குறது இல்ல. இதுல என்ன ஒரு இதுனா, நீங்க கேட்கலாம் சாதாரணமா ஆர்டர் தானே போட்டது என்ன வினோதம் கேட்கலாம். ஆனா 2010 ஆர்டர் போட்ட போனு இப்பதான் வந்திருக்கு. அடேங்கப்பா, என்ன இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. நோக்கியா ஃப்ரம் செவ்வாய் கிரகன்ற மாதிரி 16 வருஷம் கழிச்சு போன் வந்திருக்கு. 2010 ஆர்டர் பண்ணது இப்ப வந்திருக்கு. அது அன்பாக்சிங் பண்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்ன போனா இல்ல வந்து அந்த காலத்து பொருளா, இப்ப வருது, ரொம்ப லேட்டா வருது. ஆமா, டெக்னாலஜி ரொம்ப அவுட் ஆஃப் அப்டேட்டா இருக்கு.
2010 போட்டதுன்னா 16 வருஷமா என்னையா பண்ணீங்கன்னு கேட்டா அந்த உள்நாட்டு போர் காரணமா எங்களால வர முடியல. அதுக்கு 16 வருஷமா வர முடியல. நீங்க தாண்டி வந்துருப்பாங்க போல, கடல்ல வந்திருப்பாங்க போல, நடந்தே வந்திருப்பாங்க போல. 16 வருஷம் வேணாம் போட்டு 3 நாள் ஆனாலே ஒவ்வொருத்தரும் கை காலெல்லாம் முதல்ல எடுத்துக்குது. என்னாச்சு ப்ராடக்ட், காசு வேற கட்டிட்டுமே வரலையே அப்படின்னு. சிலரும் செங்கல் அனுப்பி வைக்கிறாங்க, சிலரும் சோப்பு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல 10-15 வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னா அது எப்பேற்பட்ட ஒரு போனா இருந்திருக்கும். பேசலாம் அழகு. நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.